ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 26 டிசம்பர் 2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம், மார்கழி மாதம் 11ஆம் நாள். திதி ஷஷ்டி, பகல் 1:43 மணி வரை, பிறகு சப்தமி. நட்சத்திரம் சதயம், காலை 9 மணி வரை, பிறகு பூரட்டாதி. யோகம் சித்தி, பகல் 2 மணி வரை, அதன்பின் வியதிபாதம். கரணம் சைதுளை, பகல் 1:43 மணி வரை, பிறகு கரசை இரவு 1:31 மணி வரை, பிறகு வனசை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி நிறைந்த நாளாக அமையும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த சரியான வாய்ப்புகள் அமையும். மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். பிள்ளைகளின் பிடிவாத குணம் மாறி உங்கள் சொல்படி நடப்பார்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சுவாமிவலை முருகன். அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாளாகும். சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதால் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பெண்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். சுவையான விருந்து உண்பதற்கான யோகம் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த காரியங்கள் இன்று சுலபமாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை குறைந்தாலும் பொறுப்புகள் கூடும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. வியாபாரத்தில் முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள். சகோதரர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 2. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே எதிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டியது அவசியம்.
புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதியை தரும். பண விஷயத்தில் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றலாம். சரியான உணவு மற்றும் ஓய்வு அவசியம். இன்று இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மனதிற்கு ஆறுதல் தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காஞ்சி காமாட்சி. அதிர்ஷ்ட நிறம் சிமெண்ட் நிறம், கிரே. அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் இனிமையாக அமையும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். தடைபட்டிருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நண்பர்கள் மூலம் நல்ல செய்தி வரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நடராஜர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு தைரியம் கூடும் நாளாகும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனைகளை சமாளிக்க புதிய வழிகள் பிறக்கும். உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். கடினமான வேலைகளையும் சவாலாக ஏற்று முடித்து காட்டுவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் கற்பனை வளம் சிறக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நிதானமான லாபம் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் நல்ல செய்தி வந்து சேரும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அளவளவ வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அஷ்டலக்ஷ்மி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாயாரின் உடல்நலத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. விவசாயிகளுக்கு விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் குறித்த நேரத்தில் முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வடபழனி முருகன். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். இளைய சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சுப செய்திகள் வரும். அண்டை அயலார் உங்களை பாராட்டுவார்கள். குறுகிய தூர பயணங்கள் நன்மை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும்.
உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் பேச்சாற்றலால் மற்றவர்களை கவர்வீர்கள். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனைவியின் வழியில் ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். சேமிப்பு உயரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனதிற்குள் இனம் புரியாத மகிழ்ச்சி நிலவும். நினைத்த காரியம் கைகூடும். தோற்றப்பொலிவு கூடும். உங்களின் நிர்வாகத் திறமை வெளிப்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊடல் நீங்கி கூடல் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தர்மசாஸ்தா ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகும். ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். வேலை நிமித்தமாக அலைச்சல் இருக்கக்கூடும். இரவில் நிம்மதியான உறக்கம் தேவை. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். அலுவலகத்தில் ரகசியங்களை காப்பது நல்லது. வியாபாரத்தில் முதலீடுகளை செய்யும்போது அனுபவசாலிகளின் ஆலோசனையை பெறுவது நல்லது. பழைய கடனை அடைக்க வழிபிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ராகவேந்திரர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 2. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.